நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ ப்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா அவங்கள லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து ஓகேவா. ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் இருந்தாலும் சரி இப்போ இருந்தாலும் சரி நிறைய விஷயத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. டீனேஜில் லவ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது பார்த்துருக்கு முன்னாடி நம்மளோட பாசிட்டிவ் சைட்லையும் நெகட்டிவ் சைட்லையும் பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் சப்போர்ட். ஒரு டீனேஜராக இருக்கிற ஒரு பையனுக்கு என்னோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம். அதாவது ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டடீஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கூல் போயிட்டு வர்றது, இல்லைனா காலேஜ் போயிட்டு வர்றது, இது மாதிரி பல விஷயங்களில் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக ஒருத்தர் தேவைப்படுவாங்க. அந்த ஒருத்தர்கிட்ட தான் அவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால ஷேர் பண்ண முடியும். அண்ட் அவங்கள்ட்ட தான் அவங்க கொஞ்சம் ஓப்பனாக பேச முடியும் ஓகேவா. ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படுவாங்க அவங்களோட எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க லோன்லினஸாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை சொல்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் பார்த்திங்கன்னா தேவைப்படுவாங்க. இதுதான் எமோஷனல் சப்போர்ட். அந்த பார்ட்னர் பார்த்திங்கன்னா ஒரு குட் லிசனராக இருக்கணும், அவங்களுக்கான குட் பார்ட்னராக இருக்கணும் ஓகேவா. அப்போ தான் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அந்த பார்ட்னர் எந்த விதத்துலையும் டவுன்ஃபால் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக, அதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ஒரு டிஃபிகல்ட்டான டைமில் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க ஓகேவா. ஒரு டீனேஜருக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் வேணும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் போஸ்ட். ஒரு டீனேஜர் ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ லவ்வாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் ஓகேவா. இது நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், என் கூட இருக்கிறவங்கள்ட்டையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேவா. கூட இருக்க நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்னர் மேலே அவங்களுக்கு லவ் ஆர் க்ரஷ் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தானாகவே டெவலப் ஆகும் ஓகேவா. அவங்க அதுக்கப்புறமா ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணாடி முன்னாடி பேசுவாங்க, கண்ணாடி முன்னாடி சிரிப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேவா. அவங்க அவங்களே ரொம்ப அவங்களே ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேவா. அண்ட் இந்த நிலமையில அவங்களால பல பேர்கிட்ட வெளிப்படையாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா. அவங்களுக்கான கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவர் கூட மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வெளிப்படையாக பேச முடியும், கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் ஓகேவா. இதுக்காக கான்ஃபிடென்ட் பூஸ்ட்டுக்காக நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க, கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஓகேவா. இது சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்க நமக்கு கான்ஃபிடென்ட்டாக பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம சோஷியலாக நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த டீனேஜில் வர லவ் பார்த்திங்கன்னா லவ்வோட வேல்யூ என்னென்ன அப்படின்றத நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும் ஓகேவா. அதாவது இந்த ஒருத்தங்க நம்ம மேலே, அதாவது யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் யாருக்கோ பிறந்த ஒரு பர்சன் நம்ம மேலே லவ் காட்டுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா நம்ம யாருன்னே தெரியாத ஒரு பர்சன்கிட்ட புதுசாக போய் லவ் காட்டுறோம் அப்படின்னா நமக்கு இடையில அந்த லவ்வோட வேல்யூ என்னது, அந்த லவ்வோட மதிப்பு என்னது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் ஓகேவா. நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்கள்கிட்ட லவ் இப்படி கொடுக்குறோன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பல பேர் நம்ம கூடயே இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்கள்கிட்ட லவ் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கூடயே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ லவ் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு அதிகப்படுத்தும். அதாவது டீனேஜில் இந்த லவ் வந்துச்சு அப்படின்னா நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலு, காலேஜுன்னு இருக்கிற நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை, ஒரு மைண்ட் செட்டை நமக்கு கொண்டு வரும் ஓகேவா. அதுக்காக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இந்த லவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா. அதுவும் ஒரு பொண்ணு மேலே இருக்கிற லவ், அது நம்ம யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ வைக்கிற லவ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சொல்லித்தரும். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம கேர் பண்ணிக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை நமக்கு கொண்டு வரும் ஓகேவா. இந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்களோட டீனேஜ்லேயே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அடல்ட்டாக இருக்கும்போது, இல்லைனா அவங்க ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவங்க சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் இது எல்லாத்தையுமே அவங்களால ஈஸியாக பார்த்துக்க முடியும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டீனேஜ்லேருந்தே லவ் கொண்டு வருது ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் அண்ட் மோட்டிவேஷன். நம்ம ஒரு லவ் பண்ணுறோம் அப்படின்னா, லவ்வில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப
ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஜாலியாக சிரித்து பேசுவோம், ஜாலியாக அந்த மாதிரி ஜாலியஸாக இருக்கும். ஓகேவா? டீனேஜில் வர்ற இந்த லவ் வந்து ஒரு டீனேஜரை ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களோட அகடமிக் இயரில் ஆர் ஸ்போர்ட்ஸில் ஆர் க்ரியேட்டிவான திங்ஸில் அவங்களோட மைண்ட் என்ன இருந்திருக்கு, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட க்ரியேட்டிவிட்டியில் அது வந்து டெவலப் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும்ல. நீ இதை பண்ணினா நீ சக்ஸஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தோணுமா? ஆனால் அவங்களால அதை பண்ண முடியாது. நம்மளால எப்படி பண்ண முடியும்? நம்மளால இது பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? 4 பேர் நம்மளை போய் சிரிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வரும். ஸோ அந்த டைமில் ஒரு பார்ட்னர் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களால டவுன்ஃபாலே ஆக முடியாது. அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதும் சரி, அவங்க டவுன்ஃபாலாக இருக்கும்போதும் சரி, அந்த டைமில் அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க. ஓகேவா? அதாவது லவ்ன்றது ஜஸ்ட்டு ஜாய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. லவ்ன்றது அவங்கள புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கான தேவைகளை சந்திக்கிறது, அதாவது அவங்கள கண்கலங்காம பார்த்துக்கிறது. ஓகேவா? அதுதான் லவ். ஓகேவா? ஆனால் இந்த 2K கிட்ஸ் காலத்தில், இந்த ஜென்சி காலத்துலலாம் வர்றது லவ் கிடையாது. இட் இஸ் லஸ்ட், ஃபுல் ஆஃப் லஸ்ட். இட் இஸ் லவ் அண்ட் நோ லவ் ஹியர். ஓகேவா? அதாவது ஒரு காமெடி வரும் அல்லவா, 3/4 கிலோ மிக்சரில் முந்திரி தட்டுற மாதிரிட்டு. ஸோ அதுதான் இப்போ இருக்கிறவங்கலாம். 3/4 கிலோ மிக்சரில் வந்து முந்திரி தட்டுற மாதிரி தான். அங்கே அப்படி தான் ட்ரூ லவ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மற்ற எல்லாமே ஃபேக் லவ், டைம் பாஸ் லவ், சிச்சுவேஷன்ஷிப்பு, அந்த ஷிப்பு, இந்த ஷிப்பு. எனக்கு தெரிஞ்சதுலாம் டைட்டானிக் ஷிப் மட்டும்தான். மற்ற எல்லா ஷிப்புமே இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஓகேவா? இதனால வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக, ஒரு பாசிட்டிவ் வைபாக அப்படி வந்து செயல்படுது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப். டீனேஜில் லவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸையும், இல்லைன்னா நம்ம மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டையும், இல்லை நாம் அவங்க மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டையும் வந்து அது வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஓகேவா? அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லவ்வில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது யாராக வேணா இருக்கலாம், கண்டிப்பாக அது வந்து விட்டுக்கிட்டு தான் போகும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கப்புள்ஸ் அவங்க வந்து சிம்பிளாக இருந்தாலும் சரி, காசே இல்லைனா கூட சரி, அவங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே அவங்க ஹாப்பியாக இருக்க முடியும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, அந்த கப்புள்ஸ்னால ஹாப்பியாக இருக்க முடியாது. புரியுதா? அதனால் நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலேயோ, அது இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணாலும் அந்த பார்ட்னர் மேலே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துக்கோங்க. அதாவது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடுறது, இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வேறு எதாவது பேசுறது, அதனால் அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்கன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகேவா? நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையிலையுமே உயிர் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம பேசிடுவோம், அது காற்றோட போச்சு நம்ம விட்டுருவோம். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த வார்த்தை திருப்பி நம்மள்ட்ட வந்து நிற்கும். ஓகேவா? இங்கே தான் வந்து நிற்கும். அப்போ தெரியும் நம்ம ஏன்டா இப்படி பேசணுன்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வைக்கும். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதாக பேசுங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ காசு இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த கப்புள்ஸ் வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி இன் லவ் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்தாலும் சரி, வேறு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ளே வேறு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த கப்புள்ஸ் கண்டிப்பாக பிரிய மாட்டாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வெளியே வர்றது அப்படின்றத அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாத கப்புள்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் திங்க் பண்ணுறதுக்கான டைமே இருக்காது. அவங்க வந்து பேசிக்கிறதுக்கான டைம் இருக்காது. நீ என்ன பேசினாலும் தப்பாக தான் பேசுகிற, நீ என்ன பேசினாலும் நீ பேசுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணைப்பு அது இருக்காது. ஸோ அதனால அவங்க 2 பேரும் பேசுகிறது அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். ஏன்டா இவன்கிட்ட பேசினா என்ன, பேசாட்டி என்ன, நம்மளே ஏதோ ஒரு முடிவு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல வந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ பேசிக்கும் போது அவங்களால அடுத்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி இன் லவ். இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவ் சைட்ஸை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம நெகட்டிவ் சைட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? நெகட்டிவ் சைட்ஸ் தான் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைக்குன்னு இருக்கும்ல, அந்த லைக்கை வந்து டேப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா லைக்கு டேப் பண்ணுங்கள், பிடிக்காட்டி அந்த டிஸ்லைக்கை டேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியா வரும். இதே மாதிரி கண்டென்ட் திருப்பி பண்ணலாமா, இல்லை வேறு கண்டென்ட் மாற்றலாமா, மக்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குது, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி கண்டென்ட் விரும்புகிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இதே மாதிரி கண்டென்ட் பண்ணுவேன். நீங்கள் நிறையா லைக்
பண்ணிங்கன்னா கம்மியாக லைக் பண்ணிங்கன்னா நான் கண்டென்ட்டை மாற்றிடுவேன், வேறு கண்டென்ட் போடுவேன். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸை நிறைய பேர் பிடிக்கணும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போயே பண்ணிடுங்க. பண்ணிங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து நம்ம நெகட்டிவ் சைட்ஸ்குள்ளே போவோம். டீனேஜில் லவ் பண்ணுவது நெகட்டிவ் சைட்ஸ். முதலில் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஸ்டடீஸ். நிறைய டீனேஜர்ஸ் வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அவங்களுக்கு வேணால் ஸ்டடீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த லவ்வில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, ஃபுல்லாக அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது அவங்களால ஸ்டடீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஓகேவா? அது வந்து ஒரு மண்டக்குள்ளே நடக்கிற ஒரு கோளாறாக இருக்கலாம், இல்லை முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன், ஹார்மோன் நடக்கிற சில பல கோளாறுகள். அதனால தான் இந்த லவ்ன்றது வருது, டீனேஜில் வருது முக்கியமாக. ஓகேவா? ஆனால் இவங்க வந்து லவ் பண்ணுறதுனா அது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். ஆனால் இந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் வெளியே போகும்போது உங்களால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்டடீஸ்லேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக தான் செய்வீங்க. நீ என்னதான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் 10வது ரேங்க்குக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணாதீங்க. ஓகேவா? முதல்ல நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, வேலைக்கு போனதுக்கப்புறம் நல்லா சம்பாதிங்க, சம்பாதிச்சதுக்கப்புறம் லவ் பண்ணி வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிங்க. ஓகேவா? இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ். ஓகேவா? இல்லை வீட்டில் பார்க்குற பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? அதாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் எதனால் வருது அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி நினப்பு, அந்த பொண்ணை பற்றி, அந்த பையன் பற்றி, சாப்பிட்டானா, தூங்கினானா, எந்திரிச்சானா, ஏதாச்சும் ஒரு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நினச்சி அவங்களால ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுவே ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் டீனேஜில் இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க. ஓகே, உள்ளே போயிருவீங்கடா. டீனேஜில் இருக்காங்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க. லவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. சண்டை வரும்போது என்ன பண்ணுவீங்க? அவன் என்கிட்ட அப்படி பேசிட்டான், இவன் என்கிட்ட இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் அதுவே ஓடிட்டு இருக்கும். அதையே நீ உட்காந்து ஓவர் திங்க் பண்ணி அதை ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு விஷயத்தை நீயே ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவேன். நீயே ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உன்னோட டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். உன்னோட ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, உன்னோட கேரியராக இருந்தாலும் சரி, எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். அதனால நான் சொல்கிறது என்னென்னா, டீனேஜெலாம் லவ் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா வேலைக்கு போனதுக்கப்புறம், நல்லா சம்பாதிச்சதுக்கப்புறம் லவ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அங்கே டெவலப் ஆகும். இல்லைன்னா நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் லவ் பண்ணி தொலைச்சிருவீங்க. லவ் பண்ணி தொலைஞ்சது அந்த பொண்ணு எப்படி கட்டி விட்டுறதுன்னு தெரியாமல், எப்படி கூட வச்சுருக்கிறதும் தெரியாமல் ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச வேலையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம், ஃபுல் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம், அதாவது 24 வயசுன்னு நினைக்கிறேன், அப்போ தான் பிரெயின் வந்து ஃபுல் மெச்சூரிட்டி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லவ் நல்லா மெச்சூர்டான லவ்வாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா குழந்தை இருந்தமான லவ்வாக இருக்கும். இட்ஸ் இஸ் அ பப்பி லவ். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறதுனால உங்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியாமலே போயிடும். அதனால் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவே அவாய்ட் பண்ண வேண்டியது. அதாவது லவ் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் லைஃபு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் லைஃபுக்காக வேற ஒருத்தர் வந்து போராட மாட்டான். உங்கள் லைஃபுக்காக நீங்கள் தான் சம்பாதிக்கணும். உங்கள் லைஃபுக்காக நீங்கள் தான் வாழணும். ஓகேவா? வேறு எவனும் வந்து வாழ மாட்டான். புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், அதாவது பிரேக்கப். ஸோ எனக்கு வந்து இந்த பிரேக்கப்ன்ற கான்செப்ட் சுத்தமாக பிடிக்காத ஒரு கான்செப்ட் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு பொண்ணை நான் வந்து லவ் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு கூட நான் வந்து ஜாலியாக சுற்றுறேன், பேசுகிறேன், பழகுறேன். நைட் ஃபுல்லாக 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பிலே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுது. அப்படி ஆகும்போது என்ன நடக்குது? நான் வேற ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பொண்ணுகிட்ட நான் லவ்யூன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் எனக்கு லவ்யூன்னு சொல்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? புரியுதா? அதாவது ஒரு பொண்ணை வந்து தேவதைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு போய் நீ மட்டும்தான் உலகத்துலேயே அழகி, நீ மட்டும்தான் தேவதைன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கில்ட்டினஸ்ஸாக அது என்னன்னு தெரியல, அந்த ஃபீலிங் தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது எப்படி அந்த மனசு வருதுன்னு தான் தெரியல. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கூட சுற்றுற பசங்க பார்த்துருக்கேன். இஷ்டத்துக்கு டைம் பாஸ் லவ் பண்ணுவாங்க. 4-5 பொண்ணுங்க, 6-7 பொண்ணுங்க அப்படின்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. அது எப்படி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போய் இந்த மாதிரி சொல்கிறானுங்க? அவங்க உண்மையான மனசாரதான் சொல்கிறானுங்களா? எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் பண்ணும்போது பிரேக்கப்ஸ்ன்றதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணுறது ஒரு லவ்வாக இருந்தாலும் நச்சுன்னு பண்ணி விட்ருங்க. ஓகேவா? 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கணும். ஒரு லவ் பண்ணாலும் 4 பேர் பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு லவ், மாதத்துக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உன்னோட லைஃப்பில் வந்து நீ எதை தான் பர்மனெண்ட்டாக வச்சுருக்க போகிற? பண்ணுறது ஒரு லவ்வாக இருந்தாலும் அது நல்லா பண்ணணும்ல, உருப்படியாக பண்ணணும்ல. நீ சண்டை வரும் தான், பிரச்சனை வரும் தான். அதுக்காக பிரேக்கப் பண்ணி விட்டு கழட்டி விட்டு வேறு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவியா? சொல்லு. அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் சும்மா காசுக்காக பசங்க பின்னாடி சுற்றுறது, காசு முடிஞ்சதுக்கப்புறம் வேறு பையனை பார்த்துட்டு போயிடுறது. இது டைம் பாஸ் லவ் பண்ணுறதுக்கு எதுக்கு லவ் பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு புரியல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போயிடலாமே. அதுலேயும் இப்போ புதுசாக கேட்டகரி இருக்குது, பெஸ்டின்ட்டு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு என்ன இது? அதுலேயுமே ஃப்ரெண்ட்ஸு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது பெனிஃபிட்ஸ் வேறு.
கிழிக்கிறதுலாம் முக்கியம். அதனால் லவ் பண்ணுறது அப்படின்னா பண்ணுங்க. பட் அதை ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. அது ஒரு பொண்ணு மேலே காட்டுற லவ்வை எப்படி இன்னொரு பொண்ணு மேலே அதே லவ்வை உங்களால் காட்ட முடியும்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலேயே இந்த பிரேக்கப்ன்ற கான்செப்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு கான்செப்ட். அதாவது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துட்டையுமே வந்து பொதுவாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ் பண்ணக்கூடாது. பண்ணால் பிரேக்கப் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? நீட்டாக முடிச்சுக்கணும். அதை விட்டு மாதத்துக்கு ஒரு பொண்ணு, வாரத்துக்கு ஒரு பொண்ணு, வருஷத்துக்கு ஒரு பொண்ணு மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்க? எப்படி இதெல்லாம்? எனக்கு புரியல. அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. யாருக்கா தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க? எதனால? அவங்க வந்து நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான், இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அவங்க கூட பழகுறோம். பழகும்போதே தெரியும். அப்போவே தெரிஞ்சுச்சுன்னா அவங்கள வந்து ஸ்டார்ட்டிங்லேயே கட் பண்ணிடலாம். நான் எதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் லவ்வுன்னு நின்றுட்டு கடைசியில் கட் பண்ணுறீங்க? அது புரியல. எதுக்கு அது பிரேக்கப்னு கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அவங்களோட அவங்களோட உள் மனசு எவ்வளோ பெயின் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட வலி என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? சொல்லுங்கள். அதனால் தயவு செஞ்சு லவ் பண்ணுறீங்கன்னா இந்த பிரேக்கப்ன்ற கான்செப்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. பண்ணுறது ஒரு லவ்வாக இருந்தாலும் அந்த ஒரு லவ் உருப்படியாக பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சூரிட்டி இன் ஹேண்டிலிங் இஷ்யூஸ். அதாவது டீனேஜராக இருக்கிற ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற இம்மெச்சூரிட்டியின் காரணமாக, மெச்சூரிட்டி இல்லாமையின் காரணமாக அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஓகேவா? புரியுதா? அந்த ஒரு டீனேஜர்னால அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்ற ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அது மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறது, எப்படி மெச்சூர்டாக நடந்துக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு டீனேஜரில் இருக்கிறவங்களுக்கு மெச்சூரிட்டின்றது கொஞ்சம் கூட இருக்காது. ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மெச்சூரிட்டி இல்லாத காரணத்தினால உங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதுனாலும், ஒரு பிரச்சனை வருதுனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடும். ஓகேவா? புரியுதா? அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து அடிக்கிறது, சண்டை போடுறது, பிரச்சனை வர்றது, அது கெட்ட விதத்தில் பேசுறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரலாம். அதாவது இம்மெச்சூரிட்டியின் காரணத்தினால. அதுவே ஒரு மெச்சூர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க. நீ வந்து நீ வந்து இது பண்ணிக்கோ, நீ வந்து உனக்கு பிடிச்சது பண்ணிக்கோ, நான் வந்து எனக்கு பிடிச்சது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கான ஓன் டைமை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, அவங்க சொந்தக்காரங்க கூடயோ, அவங்க வீட்லேயோ அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே தான் மெசேஜ் பண்ணிருக்கணும். காலங்காத்தால எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற 2 மணி வரைக்கும் நீ என் கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கணும். என் கூடயே தான் காலில் இருக்கணும், என் கூடயே தான் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அது கொண்டு போயிடும். ஓகேவா? அதாவது இம்மெச்சூரிட்டின்றது ரொம்ப ஒரு ரொம்ப குழந்தைத்தனமானது. குழந்தைங்க 2 பேரும் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டு, எந்த பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இம்மெச்சூரிட்டியான ரிலேஷன்ஷிப்லாம் நிறையா இருக்குது. நானே நிறையா பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால நிறைய பிரச்சனைகளை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இம்மெச்சூரிட்டினால நிறையா பிரச்சனைகளை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறதுன்னா, நான் பண்ணுறதா இருந்தாலும் மெச்சூர்ட் லவ்வாக பண்ணணும். ஒரு 20 இல்லைனா 24 ஏஜ் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மெச்சூர்டான லவ் இருக்கும். அதனால் நீங்கள் அப்போ லவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லவ் சக்ஸஸ் ரேட்டில் கொண்டு போய் முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜ் பண்ணுற யாருமே நிம்மதியாக இருக்கிறதா இதுவே இல்லை. அவங்களுக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும். அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க கூட நிம்மதியாக இருக்கான். ஆனால் லவ் மேரேஜ் பண்ணவங்க நிம்மதியாக இருக்கிறதா ஹிஸ்ட்ரியே இல்லை. ஓகேவா? அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கிட்டையும் அந்த பையன்கிட்டையும் நல்லா அன்பாக இருக்க கற்றுக்குவாங்க. மெச்சூராக இருக்க கற்றுக்குவாங்க. இம்மெச்சூராக இருக்காதீங்க. ஓகேவா? எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டுங்க. குழந்தைத்தனமாக இருக்கிறது உண்மை தான். நீங்கள் அவங்களுக்கு குழந்தையா இருக்கிறதும் அவங்க உங்களுக்கு குழந்தையா இருக்கிறதும் நடக்கிறது தான். ஆனால் கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டாக நடந்துக்கோங்க. பப்ளிக் பிளேஸில் எப்படி இருக்கணுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு எப்படிலாம் நடந்துக்கணும். சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளோட டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எப்போவுமே மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கொஞ்சமாச்சும் மெச்சூர்டாக நடந்துக்கோங்க. புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ராங் சாய்ஸ். நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஆனால் தப்பான ஒரு பர்சன் மேலே கரெக்டான லவ் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப 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 மோசமான ஒன்று. நம்மளோட கரெக்டான லவ் நம்ம ஒரு கரெக்டான பர்சன் கொடுக்குறோன்னு நினைக்கிறோம். பட் அது ஒரு ராங்கான பர்சன் போய் சேர்ந்துடும். அந்த பர்சன் வந்து ட்ரக்ஸ்க்கு அடிக்டாக இருக்கலாம், இல்லைனா வேறு எதுக்காவது அடிக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து தப்பான ஒரு பர்சனை லவ் பண்ணுறோமேன்னு சொல்லி அதுக்காக வருத்தப்பட்டு அவங்களோட வாழ்க்கையே வந்து அது அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதனால நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தால் அந்த பொண்ணை பற்றியும் அந்த பையனை பற்றியும் நல்லா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, 2 மாதம் எடுத்துக்கோங்க, 1 வருஷம் கூட எடுத்துக்கோங்க.
அந்த பொண்ணை பற்றி அந்த பையனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பையன் கூடயும் இந்த பொண்ணு கூடயும் நம்மளால் வாழ முடியும், நம்மளால் இந்த லைஃப் லாங் இவங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் லவ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு படத்தில் வரும், இந்த மாதிரி பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அந்த பொண்ணு யார் பையன் யாருன்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கு லவ் பண்ணுறது பேர் லவ் கிடையாது, பார்த்த உடனே வர்றது பேர் தான் லவ் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. அது வந்து படத்துக்கு வேணால் செட் ஆகுமே தவிர நல்ல லைஃப் ஃபுல்லாக செட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் அந்த பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா எப்படி, அவங்க ஃபேமிலி எப்படி, அவங்க ஃபேமிலி லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு நீங்கள் 1 வருஷம் எடுத்தாலும் சரி, 2 வருஷம் எடுத்தாலும் 10 வருஷம் எடுத்தாலும் சரி, அந்த லவ்வுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்தாலும் சரி, அந்த லவ் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் கொண்டு போய் முடிக்கும். ஓகேவா? அது தெரியாமல் நீங்கள் டீனேஜ்லேயே லவ் பண்ணுறேன், நான் வந்து லவ் பண்ணி தான் பண்ணுவேன், நான் வந்து மெச்சூரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல நான் லவ் பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது வந்து உண்மை நிகழ்வு. அதாவது நான் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைமில் காலேஜ் போயிட்டு பார்ட் டைமில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது என் கூட வேலை செய்கிற ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் க்ளோஸாக பழகல. அவர் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு அண்ணா. அப்போது அவரு கூட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? பழகும்போது அவர் வந்து ஒரு நாள் சாப்பிட்ருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து அவரோட லவ் ஸ்டோரியை வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது டீனேஜ் லவ். அதுவும் ஒரு டீனேஜ் லவ் தான். அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது 10வது படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் லவ் போல். ஓகேவா? அப்போதுலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் இவர் வந்து 12வது படிச்சுட்டு இருக்காரு, அவங்க வந்து 10வது படிச்சுட்டு இருக்காங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லவ். ஓகேவா? அவங்க வந்து லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ரன் ஆகுது. ரன் ஆக இவர் வந்து நல்லா படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் சேர்றாரு. அந்த அக்கா வந்து படித்து முடிச்சுட்டு அவங்களும் வந்து படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிச்ச உடனே அவங்க வீட்டில் வந்து அரேஞ்ச் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த பொண்ணு வீட்டில். அது வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த அக்கா வந்து லவ் பண்ணுறாங்க, 2 பேரும் அவங்க கப்புள்ஸாக இருக்காங்க இப்படின்றது விஷயம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இப்படின்ற விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு மட்டும் தெரியும். ஓகேவா? அப்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க அப்பாட்ட வந்து இந்த பொண்ணு போய் பேசியிருக்காங்க. அப்பா இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ப்பா, அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறாருப்பா, இவ்வளோ சம்பளம்ப்பா, என்னை நல்லா பார்த்துக்குவாருப்பா, 6 வருஷமா லவ் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வா, பேசுவோம், பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேவா? அந்த பையனும் நேராக வீட்டுக்கு வந்தாங்க. இந்த ஸ்டோரி கேட்கும்போது லைட்டாக ஜோ மாதிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பேசுகிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க. நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். முடிஞ்சா மொத்தமாக க்ளோஸ் ஆச்சா, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாப்புல. அதுக்கு வந்து இல்லைங்க, எங்கள் அப்பா என்னை வந்து அப்படி வளர்த்தல, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேஸ்ட்டு பார்த்து ஜாதி பார்த்து எங்கள் அப்பா அந்த மாதிரியான வளர்த்துல, நான் நல்ல குடும்பத்துலேருந்து வளர்த்தப்பட்டேன், ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் நான் வந்து வளர்த்தப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க, நான் அதை பற்றி அது சம்மந்தமானதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ அவங்க அப்பா வந்து நீ வந்து வேறு ஜாதியால் தான் இருப்ப, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, ஆமாங்க நான் உங்கள் ஜாதி இல்லை, நான் வேறு ஜாதி தான், ஆனால் உங்கள் பொண்ணை நான் மனசார லவ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணை நான் வந்து நல்லா பார்த்துப்பேன், எனக்கு மாதம் 50,000 கையில் சம்பளம் இருக்குது, நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு, என் ஜாதியில் தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன், வேறு ஜாதிக்கு வந்து என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், வேறு ரத்தத்தில் வந்து என் ரத்தம் கலக்கக்கூடாது, என் ரத்தம் வந்து தலைமுறையாக வரணும், வேறு ரத்தத்து கூட கலந்துருச்சுன்னா அது கலப்பினம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க இவரை. இவர் வந்து அந்த டிப்ரெஷன் தாங்காமல் வீட்டில் வந்து அழுகிறாரு, அவங்க அம்மாட்ட சொல்லி புலம்புறாரு. ஓகேவா? இது வந்து காலையில் நடக்குது. காலையில் ஒரு 10 மணி அந்த மாதிரி சமயத்தில் இந்த விஷயம் நடந்துருது. நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அப்பா வந்து இந்த பையனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? சொல்லும்போது இவரால் தாங்கிக்க முடியல, அவரால் நம்ப முடியல, தாங்கிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ஓடி வர்றாரு. பார்த்தா அது எப்படி சொல்கிறது, நடக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 6 வருஷம் லவ் ஒரேடியாக போயிடுச்சு. அவ்வளோ. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நினைவில் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த மனுஷன். அந்த சோகத்தை தாங்க முடியாத அவர் அன்றைக்கி நைட்டே ஒரு கத்தி கடையில் போய் ஒரு கத்தி வாங்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் நல்லா ஒரு சரக்கு வாங்கிட்டு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு கையில் வந்து கீரல் போட்டாப்புல.
இந்த நரம்பு எதோ பட்டுருச்சு போல. அந்த சுண்டு விரல்லாம் ரொம்ப பெருசா வீங்கிட்டு அது செயல் இழந்துருச்சு. இப்போ வந்து அந்த சுண்டு விரல் செயல்லே இல்ல. செயல் இழந்து அதுக்கப்புறம் அதில கட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அவர வேலைய விட்டே தூக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம கம்பெனில இந்த மாரி ஒரு பையன் இருக்கான்னு சொன்னா கம்பெனி கெட்ட பேருன்னு சொல்லிட்டு அவர வேலைய விட்டு கடைசியில தூக்கி, அவர் வந்து இப்போ வந்து அவர் ஒரு கூலி வேலை பண்ணிட்டு அவர் படிச்ச படிப்பு கூட வேலை இல்லாம, இப்ப அவர் கூலி வேலை பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த பொண்ண அவர் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அவங்கள பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள லவ் பண்ணுங்க ஓகேவா? இந்த மாரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அ நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டங்க. அந்த பையன் இப்போ எவ்வளோ அழுகுறாரு தெரியுங்களா? அன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவருனால சாப்பிட கூட முடியல. 2 வாய் எடுத்து சாப்பிட்டாரு. அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அவரால சாப்பிட முடியல. சாப்பாடு எடுத்து வச்சுட்டாரு. என்னால முடியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வேலைய விட்டு வீட்டுக்கு போனாரு அவரு. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு இந்த மாரியான ஒரு இதுவே வேணாம். வேணாம். நமக்கு வந்து வீட்ல பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கணும் அப்டின்னா, நீங்க நல்லா இருக்கணும் அப்டின்னா, உங்களோட ஃப்யூச்சர்ல நீங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்டின்னா, வீட்ல பார்க்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடியோவை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் ஒரு கன்டென்ட்‌க்காக இது பண்ணேன். மத்தபடி இந்த வீடியோல கொஞ்சம் எமோஷனலும் இருக்கும். கொஞ்சம் ஜாலிஸும் இருக்கும். அ உங்களுக்கு புடிச்சிருந்தா பாருங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. புடிக்காட்டி விட்டுருங்க. நம்ம வேற வீடியோஸ் போடும்போது அந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சா அந்த கன்டென்ட்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அ ஓகே. அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சுச்சு. ரொம்ப சோகமா இந்த வீடியோ முடிக்கிறேன். மொத வீடியோ இவ்வளோ சோகமா இருக்கும்னு நெனச்சு பாக்கல. ஓகே. பை.